நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். சாரி மிஸ்டர் வேணு, நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கும் நாளைக்கும் என்னால எங்கேயுமே வர முடியாது. Of course. We will meet day after tomorrow. I'll talk about the land later. Okay? Bye. Shiva, Anita. Good evening, madam. Good evening, சிவமணி. ருத்ரா உங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்களா? ஆமா மேடம். ருத்ரா இன்வைட் பண்ணதுக்கு மதிப்பு கொடுத்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். அவங்க என்னை இன்வைட் பண்ணலனாலும் நானே இங்க வந்து நின்று இருப்பேன். ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்திருக்க பொறுப்பு அப்படி. ஏற்கனவே சக்தியை வழியில பாக்குறப்பெல்லாம் உன் புருஷன் எப்படி இருக்கான், உங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ரிசப்ஷன் வைன்னு அவளுக்கு நான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளும் என்ன பாக்குறப்பெல்லாம் வலையில மாட்டின முயல் மாதிரி அப்படியே தவிச்சு போயிடுறா. நல்லா திண்டாட வைங்க. ஆனா உங்களை பார்த்து பயந்து இங்க இருந்து ஓடி போற மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்ப என் கையில இருக்கிற துருப்பு சீட்டே அவதான். அவளை வச்சுதான் ருத்ராவை நான் அவமானப்படுத்தணும். அது எப்படி மேடம்? அவ மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போனா நான் விட்டுருவனா? அப்படியே நான் லாக் பண்ணிட மாட்டேன். ஓகே, நீங்க போய் உங்க ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நாளைக்கு சிவா அனிதா கழுத்துல தாலி கட்ட போற நேரம் வரைக்கும் தான். அது வரைக்கும் சிவா சக்தி 2 பேரையும் எப்படியெல்லாம் நிம்மதி இல்லாம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ருத்ராவை அவமானப்படுத்தி கலங்கடிக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சிவமணி, சொல்லுங்க மேடம். எக்காரணத்தை கொண்டும் என்ன உங்களுக்கு தெரியுங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த சக்தி அப்படியே கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி கொல்லணும் போல இருக்கடா. இவ்வளவு கொலவரி ஆகுற அளவுக்கு அப்படி சக்தி என்னனே தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாலா? மாலைய போடு ஜோடியை தேடுன்னு சூர்யா விளையாட்டா ஒரு கேம வச்சான். அதுல சிவா கண்ணுல துணியை கட்டி அவன் கையில ஒரு மாலையை கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அனிதா கழுத்துல போடுற நேரத்துல கரெக்டா அங்க சக்தி வந்துட்டாடா. இவனும் மாலைய அவ கழுத்துல போட்டான். இத பார்த்ததுமே என் ரத்தமே கொதிக்குதுடா. அண்ணே, நீங்களே சொல்றீங்க அது ஒரு கேம்னு. அதுக்காக நீங்க எதுக்கு சக்தி மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? டேய், என்னடா முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்க? இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேப்பர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி இன்ஸ்பெக்டர் பேசுறதை என் காதால கேட்டேன். இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நான் குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா மாலையை கொண்டு போய் அவ கழுத்துல போடுறான். இவளும் பிளான் பண்ணி வந்து நிக்கிறா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே திவ்யாவுக்கும் அருணுக்கும் நடந்த கல்யாணத்தால இந்துமதி அம்மாவும் ருத்ரமாவும் மனசளவுல கொதிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னா என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. சிவாவுக்கும் தன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதுனால ருத்ரமா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சக்தி உள்ள புகுந்து குட்டையை குழப்பி கல்யாணத்தை நிறுத்திட்டானா பாவம் அவங்க. அதுக்கப்புறம் மனசுடைஞ்சு அவமானத்துல அவங்க அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க. அண்ணே, நீங்க உங்க குடும்பத்தை விட உங்க முதலாளி அம்மா குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருக்கீங்கண்ணே. டேய், பாசமும் விசுவாசமும் என் ரத்தத்திலேயே ஊர்னதுடா. நான் இன்னைக்கு இந்த அளவுல இருக்கேன்னா அது அவங்க போட்ட பிச்சடா. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த சக்தி சிவா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. சரிண்ணே, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிடும். ஆனா இந்த சக்தி உள்ள பூந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதனால நீ சக்தியோட ஒவ்வொரு அசைவையும் நீ பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி அவ ஏதாவது பண்ணானு வையே, உடனே எனக்கு தகவல் சொல்லு. நான் வந்து அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். கவனமாரு. அதுக்காக உன்னை இங்க நான் வரவழைச்சிருக்கேன். சும்மா சோறு திங்க 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காத. புரியுதா? சரிண்ணே. இப்போ அடுத்ததா நடக்க போற கேம் மேட்சுக்கு மேட்ச், டான்ஸுக்கு டான்ஸ்.
தான் இருக்கும். அண்ட் நானும் சக்தியும் பேர் தான். ஸோ இந்த டான்ஸில் நாங்களும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ டான்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். விருதடி நீ சிரிச்சா தன்னால கஞ்சா பூ கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி விருதடி நீ சிரிச்சா தன்னால ஓ தட்டாங்கை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால கருப்பட்டி கரைச்சு செஞ்சு வச்ச சிலையா பச்சரிசி போட்ட பொங்க பன ஓலையா கருப்பட்டி அடக்கிருக்கா நீ சிறை பிடிக்க நான் சிறகடிக்க நினைவிருக்கா 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 நான் தூங்க போன வீடு நீ தூண்டில் போடாதே அந்த கால மாற்றம் வாராதே நீ காற்று ஏறாதே ஓ இன்னொரு நெஞ்சமும் எனக்கில்லை உன்னிரு கண்களில் கனவில்லை அஞ்சவும் கெஞ்சவும் மனமில்லையே ஓ பின்னிய காலங்கள் கணக்கில்லை தண்ணீரில் கோலங்கள் எனக்கில்லை நம் காதல் தோட்டத்தில் மலர்கள் இல்லையே ஓ நம் காதல் தோட்டத்தில் மலர்கள் மன்னாரப்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா கருங்கல்லாம் கண்ணாடி ஊடாச்சா விரல் பட்டாலே ஐஸ்கிரீம் சூடாச்சா செல்லெல்லாம் வயலண்ட் மோடாச்சா ஜெகமே ஜாலியாச்சா மன்னாரப்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா You like Jolly God, can I be a Surya? Six pack coming soon, Pakaniyu Variya, Muttamunnu Variya, Bobo Mujaliya, money in the bank like Vijay Malaya. Pick up telephone, I'm a telephone, nakandikave maten. Aishwarya Rai, I'll say cry, penna enni paarthu nee solladi hi. உசுராங்கோட்டில் அட நடக்குது ஏதோ கனவோ நனவோ இது புரியலேனோ இழுக்கும் மூச்சில் நீ இருந்திடத்தானோ தவியா தவிச்ச நான் மறுபடியேனோ ஐயோ போதும் இனி என்ன ஆகும் சிரிப்பால சாய்க்காத ஓடி தூரம் நான் போறேன் வானோ மனசெல்லாம் மாயச்சாரல் வீசுறியே
உறவழி கொள்ளை உன்னை சுற்றி அடிப்பேண்டி I don't drift a Ferrari just got மருத்தி ஆனாலும் பரவாயில்ல ஊர சுத்தலாண்டி உன்னுடையும் இடையும் like முத்தங்கள் தாடி தர வேண்டாம் நீ I can pay you back by making you அம்மா யோ பாடுங்கயா ஆடு ருத்ரா ஆடு ஏன் ஆட்டம் என்னங்கிறது நாளைக்கு காலையில தான் உனக்கு தெரியும்.